வணக்கம் நேர்களே. ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா வார்னுடைய சீஸ்ஃபயர். ஆன் த அதர் சைட் இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான் புரோக்கர் பண்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்னென்ன விஷயங்கள் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முன்னாடி நடந்ததுக்கும் இப்போதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், ஈரான் யுஎஸ் சீஸ்ஃபயர் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இது வந்து எக்கனாமிக்கலா, அதாவது பாகிஸ்தானுடைய தலைமையில இது நடந்தது அப்படின்னு தான் நம்ம அத சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தது எக்கனாமிக்கலா இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனே ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கே ஏறிடுச்சு. அடுத்த 2, 3 நாள் அப்படியே மேலேயே இருக்கும். தங்கத்தின் விலை ஏறும். வெள்ளியோட விலை கொஞ்ச நாளைக்கு ஏறும். அதை தவிர கச்சா எண்ணெய் விலை என்ன விழுமோ விழுந்துருச்சு. ஆனால் இங்கேருந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்குள்ளேயே 2 வாரம் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த வாரில் செய்த மாதிரி அங்கேருந்து எண்ணெய் வரத்துக்கெல்லாம் ஒரு 2 மாதமாக தான் ஆகும். ஆனால் எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளம் நாளையிலேருந்து சால்வ் ஆகாது. 2 வாரம் கழிச்சு இது எக்ஸ்டெண்ட் ஆனால் எல்பிஜி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்பிஜியோ இல்ல இந்த க்ரூட் ஆயிலுடைய பிரைஸோ எல்லாம் குறைஞ்சு மக்களுக்கு சாதகமான ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு ஒன்றும் மாறாது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படியும் அங்கேருந்து கப்பல் ஏறி வரத்துக்கே 2 வாரம் ஆகும். ஹோமூஸ்லேருந்து எப்பலாம் கப்பல் விட போகிறான்னு தெரியல. அதோட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கப்பலுக்கும் $2 பில்லியன் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அண்டு கத்தரில் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்கு, குவைத்தில் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லாம் சரியாகிறதுக்குள்ளே 2 வாரம் ஆகிடும். சார், இப்போ இந்த 2 வாரம் சீஸ்ஃபயர்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, இப்போ ஒரு லெவல் வரைக்கும் சண்டை போட்டோம். அடுத்த லெவல் போறதுக்கு இந்த 2 வார கேப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல உண்மையிலே சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து, ஓகே ஃபைன், இதுக்கு மேல நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து தான் இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல வொர்ஸ்ட் இனிமேல் தான் வரும்னு எடுத்துக்கிறதா? இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா, அமெரிக்காவில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கப்புறம் அதிபர் ட்ரம்ப் ஜெயிச்ச அப்புறம் 23லேருந்து 24 எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் 95% எலெக்ஷன் வந்து டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சிருவாங்கங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. அங்கே வந்து கேலன் அப்படிங்கிற இடத்துல தான் பெட்ரோலை மெஷர் பண்ணுவாங்க. 5 கேலன் தான் மினிமம். ஸோ ஒரு கேலன் $4 ஆயிடுச்சு. ஒரு கேலனுங்கிறது வந்து 5 லிட்டர். ஸோ ஒரு லிட்டர் $1 கிட்ட கேஸ் விலை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு, பெட்ரோல் விலை போயிடுச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க். $4 ஆயிடுச்சுன்னு, 5 லிட்டர் $4 ஆயிடுச்சுன்னு. அந்த சைக்கலாஜிக்கல் மார்க் வந்தோடனே ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு மாறிடும்னு பயந்து ட்ரம்ப் இதை எப்படியாவது நிறுத்தணும்னு நிறுத்தியிருக்கிறார். அப்போ வலுக்கட்டாயமா ட்ரம்ப்போட அரசியல் லாபத்துக்காக இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமாம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்தா பாகிஸ்தான் இதுக்குள்ள நடுவுல ஏன் வரணும்னு ஒண்ணு அதுக்கு இருக்கு. ஒரு ஆளுக்கு வேணும்ல. இப்போ பாகிஸ்தான் அவர் சொன்னதெல்லாம் கேட்குறாங்க. பாகிஸ்தான் சொல்கிறாங்க, உங்கள் தலைமையில தான் இந்த போர் நின்றுது, இந்தியாவோட நடந்த போர் நடந்தது, உங்களுக்கு இதுக்காக நோபல் பரிசு கொடுக்கணும்னு. அவர் எங்கே பேசினாலும் இந்தியா பாகிஸ்தான் வர நான் தான் முடிச்சு வச்சேன்னு பேசுகிறாரு. நம்ம தலைமை வந்து அமெரிக்கா ஏதாவது ரோல் ப்ளே பண்ணிச்சா, என்ன ரோல் பண்ணிச்சுன்னு கூட சொல்லாமல் வாய மூடிட்டு இருக்கோம், மௌனம் காட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இதே பாகிஸ்தானோட இராணுவ தளபதியும் சரி, அவங்க பிரதமரும் சரி, நன்றியோடு நடந்துக்கிட்டாருன்னு அவர் நினைக்கிறாரு. ஈரானு கூட நம்ம வந்து அவங்க எப்படின்னா, அமெரிக்காட்ட காலில் விழுந்து கும்பிட்டாலும் ஈரானோட சண்டை போட்டுக்காமல் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அமெரிக்காவோட ப்ராப்ளம் இருக்கும்போது இஸ்ரேலில் போய் நம்ம கையை காலை பிடிச்சோன்னா அமெரிக்கா சரியாக போயிடும்னு நினச்சி, நம்ம போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தலைமை அங்கே போய், இது இஸ்ரேல் எங்களோட தாய்நாடு மாதிரி, ஃபாதர்லேண்ட் எங்கள் அப்பா மாதிரி, அப்பா நிலம், இந்தியா எங்கள் மதர்லேண்ட் அப்படிலாம் பேசி ஈரானோட மனசை புண்படுத்தினாங்க. பாகிஸ்தான் அது மாதிரி புண்படுத்தலை. 2வது விஷயம், ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 5000 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இன்ஃபேக்ட் பப்ரி மஸ்ஜித் இடித்த போதெல்லாம் அந்த ஈரானியன் பிரசிடென்ட் ரஃப்சன்ஜானின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இங்கே பேசி எல்லாத்தையும் சமூகமாக பண்ணி விட்டார். காஷ்மீரில் எப்போல்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரெசல்யூஷன் வந்ததோ ஈரான் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவங்க தலைமை இறந்து போகிறச்ச நம்ம ஒன்றுமே ஆகாத மாதிரி கண்டுக்காமல் இருந்தோம். இங்கே பப்ளிக்காக ரொம்ப ப்ரெஷர் வந்த அப்புறம் தான் ஒரு செக்ரட்டரி லெவல் ஆளை அமைச்சு கையெழுத்து போட வச்சோம். ஸோ நீங்கள் வந்து ஈரானையும் பகிச்சுக்கிட்டீங்க.
ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஒன்றுமே பண்ணல. ஈரான்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காமல் இருந்தீங்க ரொம்ப நாளைக்கு. ஸோ ஈரானோட உங்களுக்கு சப்பார்னு ஒரு போர்ட்டை உங்களுக்காக தானம் கொடுத்துருந்தான். அந்த போர்ட்டை டைமில் முடிக்கவே இல்லை நீங்கள். இந்த வாட்டி பட்ஜெட்டில் அதுக்கு காசே கொடுக்கல. அந்த சப்பார் போர்ட் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நீங்கள் கச்சா எண்ணெய் ஈஸியாக இந்தியாவுக்கு வந்திருக்கும். அதையும் நீங்கள் பண்ணலை. அது மாதிரி ஈரான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டு இஸ்ரேலோட போய் பேசிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. அதில் ஈரானுக்கு மனசு துன்படிச்சு போயிடுச்சு. பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட பூஜா தூக்கினாலும் ஈரானை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் பண்ணி ஒரு ஹீரோ மாதிரி பாகிஸ்தான் நிற்குது. ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்தியாவில், நீ போய் யார்கிட்ட என்ன வாங்கணும்னு நீங்கள் ட்ரம்ப்பை கேட்டால் தான் வாங்குவீங்க. சைனா வந்து அமெரிக்காவுக்கு பெரிய எதிரி. பாகிஸ்தான் சைனாட்டேருந்து எல்லாமே வாங்கிக்கிறானே. அமெரிக்கா அதை ஒன்றுமே சொல்லலையே. ஆனால் அமெரிக்காவுக்கு பயந்து நீங்கள் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்க மாட்டேங்கிறீங்க. அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா நான் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவேன். அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா நான் போய் ஈரான் ஆயில் வாங்குவேன். இது மாதிரி இருந்தால் யார் உங்களை மதிப்பாங்க? யார் மதிப்பாங்க? நீங்கள் மதிப்பீங்களா? இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, நான் வியாபாரம் பண்ணோம். கேமராமேன்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் உன்கிட்ட எண்ணெய் வாங்குவேன்னு நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? ஒரு பெரிய நாட்டை இது மாதிரி கேலி கூத்தாக்கிட்டாங்க. சார் இப்போ இந்த ஹார்மோஸை கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னா பே பண்ணி வரணும் அப்படிங்கிறது தான் $2 இருக்கக்கூடிய மில்லியன் situation. கேட்குறோம். சைனாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோடு கொடுத்துருக்குறேன். சைனா பே பண்ணாமல் வரலான்னு. அமெரிக்காவுக்கு அது கவலையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எண்ணெய் அங்கேன்னு வரல. எண்ணெய் வந்து சைனா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, வியட்நாமுக்கு தான் மெயினாக அங்கேன்னு போகுது. பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் போகுது. பாகிஸ்தான் தான் ஃப்ரெண்டு சீன் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் ஜப்பானும் தான் 2 மில்லியன் 2 மில்லியன் கொடுத்துட்டே இருப்பீங்க. அப்போ பே பண்ணி வரணும் அப்படின்னா இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேமெண்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ பே பண்ணுற சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்தது. ஆனால் இன்னும் பேமெண்ட் நம்ம பண்ணி தான் வரணும். $2 மில்லியன் பே பண்ணி வரணும் அப்படின்னா இப்போ பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை அப்படின்னு தானே அர்த்தம். டெஃபினட்டாக இத்தனை 47 வருஷமாக பே பண்ணாமல் இப்போ பே பண்ணணுன்னா எப்படியா? வயசு தானே. 47 வருஷமாக பேமெண்ட் கொடுக்கல. நம்ம போய் ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் சொன்னால், ஏன்னா கப்பல் யாருக்கு வரப்போகுது? சைனாவுக்கு வரப்போகுது, உங்களுக்கு வரப்போகுது, ஜப்பானுக்கு வரப்போகுது, சவுத் கொரியா வரப்போகுது, ஒரு சின்ன லெவலில் வியட்நாம் வரப்போகுது. இப்போ சைனாவோட எங்களுக்கு ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அவனே சொல்லிட்டான். அப்போ உங்களுக்கும் ஜப்பான் சவுத் கொரியாவுக்கு தானே ஏற்றுறான். சரி இப்போது ஒரு செக்டார் ஆஃப் பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் டீசல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஷெல் கூட டீசல் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆன் த அதர் சைட் ஃப்ளைட்டுடைய சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர் இந்தியா மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஃப்ளைட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இது அடுத்தடுத்த கட்டமாக எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பெட்ரோல் டீசல் உயர்வு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. இன்னும் கச்சா எண்ணெய் விலை குறையலைன்னா டெஃபினட்டாக வந்து திரும்பி நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை ஏறணும். சார் இந்த எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து திரும்ப திரும்ப மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியில் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது இப்போ சரி ஆகுமா இல்லை இன்னும் ஜாஸ்தி ஆகுமா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி சார்? ஃபாரின் வெளில போகிறதுக்கு வேறு காரணம் இருக்குது. அது வந்து நம்ம ஊரில் பிஸ்னஸ் இல்லை. நம்ம ஊரில் நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி growth இல்லை. 1.5 வருஷமாக விற்றுட்ருக்காங்க. ஈரான் போருங்கிறது 1 மாதமாக நடக்கிற போர் தான். அவங்க 14 மாதமாக விற்றுட்ருக்காங்க. அதை கண்டினியூ டு வித்துட்டு தான் இருப்போம். இல்லை இப்போ முதலீட்டாளர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்தியாவில் வியாபாரம் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வெளிநாட்டு முதலீட்டாளர் மனநிலை எப்படி இருக்குன்னு இந்தியாவில் நீங்க சொல்லுங்க. வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவில் கம்பெனி விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவோட மற்ற இடத்துல வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்கும்னு பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் எதுவும் சப்ளை செயினில் அந்த பிளாக்கேஜஸ் சிக்கல் எதுவும் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சப்ளை செயின் கிடையாது. நம்மளோட growth அமௌண்ட்டு, நம்ம ஜிடிபி சொன்ன அமௌண்ட்டு தப்புன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பீட்டர்சன் இன்ஸ்டியூட்டில் 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற growth நம்பரே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அளவு உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, இந்தியாவில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சொல்கிறாங்க. பெருசாக growth எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனியோட லாபங்கள்லாம் ஏறலை, கம்பெனியோட ஷேர் விலை ஏறினதுனால விற்றுட்டு போயிட்டாங்க. சார் ஈரான் வந்து ஒரு செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செட் ஆஃப் கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. இதை கடைபிடிச்சா தான் அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் கடைபிடிச்சா நாங்கள் முன்னாடி மாதிரி இருக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு கிளாரிட்டி பேசிக்காக இப்பவும் இல்லை. பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாட் குட் பி தட்? எப்படியாவது ஓடி போனால் போகிறோம்னு ஆயிடுச்சு ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப் என்ன நினச்சார், வந்து 4 நாள் குண்டு போட்டால் மக்கள் எழுச்சி நடக்கும், இந்த அரசாங்கமே சாட்சிப்பட்டு புது அரசாங்கம் வரும்னு நினச்சார்.
1 மாதம் குண்டு போட்ட பிறகு கூட ஒரு எழுச்சியும் வரல, ஒன்றும் வரல. இன்ஃபேக்ட் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் பவர் ஸ்டேஷன் வாசலில் ஒருத்தன் அவன் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கிறான். பிரிட்ஜில் எல்லோரும் ஃப்ளாகை கட்டிக்கிட்டாங்க, இங்கே தான் நிற்கிறோம், வந்து பிரிட்ஜில் குண்டு போடுங்கிறான். சாக மொத்த மக்கள் வந்து திரண்டு கார்மெண்ட் பின்னாடி நின்றுட்டாங்க. அதனால் ட்ரம்ப்புக்கு இதில் படும் தோல்வி. ஏன்னா இதுக்கு மேலே அவர் ட்ரூப்ஸை கிரவுண்டில் இறக்கியிருந்தார்னா பல பேர் இறந்து போயிருப்பாங்க, அமெரிக்கன்ஸும் இறந்து போயிருப்பாங்க. அது பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அதனால் அவருக்கு நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போவே அவர் தோற்றுருவாருங்கிற பயம் இருக்குது. அதில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெஃபினட்டாக தோற்றுருவார். செனட்டுக்கெலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் சேர்த்து தோற்றுட்டாருன்னா அவரை இம்பீச் பண்ணிவிடுவாங்க டெமோக்ராட்ஸுங்கிற பயத்தினால. ஆஃப் ரேம்பும்பாங்க. இந்த போர்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி. நான் ஜெயிச்சிட்டேன்னு அவரே சொல்லிட்டு போகிறாரு. ஈரானை நீங்கள் ரெண்டாக உடைக்கலை, ஈரானில் இருக்கிற அரசாங்கத்தை மாற்றலை, ஈரானோட ஆயிலை உங்கள் கையில் எடுக்கலை, 3 அப்ஜெக்டிவ்லேயும் தோல்வி. ஸோ அமெரிக்கா தோத்துருச்சு. ஈரான் வந்து என்ன எதிர்த்து, எங்களுக்கு எவ்வளோ உயிர் போனாலும் எங்கள் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களோட கப்பலெல்லாம் பிடிக்க முடியாது, ஹோமூஸ் எடுக்க முடியாது, எங்களோட கச்சா எண்ணெயோட ரிஃபைனிங் ஃபெசிலிட்டியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அவங்க சொன்னாங்க. அதை அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க டெஃபினட்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஈரானுக்கு தான் வெற்றி இந்த மாதிரி. சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணவீக்கம், விலைவாசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு நீங்கள் பணவீக்கம் கொஞ்சம் மேலே ஏற தான் செய்யும். மேன்மேட் ஃபைபர் என்ன பண்ணாலும் விலை ஏறும். ஆல்ரெடி சிப் ஷார்ட்டேஜ்னால ஐஃபோன் தவிர மற்ற செல்ஃபோனோட விலையெல்லாம் ஏறும். நீங்கள் சாதாரணமாக போட்டிருக்க செருப்பு, ஷூலாம் ஏறும். அது மாதிரி பாலி யூஸ் பண்ணுற சொக்கா பனியனோட விலையெல்லாம் ஏறும். பிளாஸ்டிக்னு எது இருந்தாலும் விலை ஏறும். சார், இப்போது இந்த வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, மார்க்கெட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யோசனையிலேயே தான் ஸ்டாக் இருந்தாங்க. மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் 20-25 வருஷம் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இங்கேருந்து 20 வருஷம் கழிச்சு இதை பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு பிளிப்பு தான். ஒரு இந்த பெரிய சார்ட்டில் இத்தினூண்டு ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இது வந்து லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இந்த 2 வார கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை கோல்டு வாங்குறதோ, அதை வந்து இப்போ பண்ணலாமா வேண்டாமா? டெஃபினட்டாக வாங்கியிருக்கணும். கோல்டு நீங்கள் நான் சொன்னபோது, இந்த போர் நடந்தபோது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 300-400 ரூபா ஒரு கிராமுக்கு கிடச்சிருக்கும். சார், இப்போது ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா, அது எல்லா டைமும் நடக்குது அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியறதில்ல. ஸோ நீங்கள் கோல்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இனிமேல் எப்படியும் உயரத்தான் போகுது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி? ட்ரம்ப் வாருக்கு வரமாட்டார். 2 மாதம் கழிச்சு திரும்பி குண்டு போட ஆரம்பிச்சாருன்னா தான் கோல்டு விலை குறையும். இப்போ மோடி ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறாரு அப்போ? அது அவரை தான் கேட்கணும். வாயை மூடிட்டு இருப்பார். மதர்லேண்ட், ஃபாதர்லேண்ட், எந்த ஊருக்கு ஃபாரினுக்கு போகலான்னு பார்த்துட்ருப்போம். ஏன்னா மோடி எல்பிஜி சிலிண்டர் ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கேட்டால் இங்கே சிலிண்டரே இல்லை, நாங்கள் எப்படி வேலை செய்வோன்னு கேட்டு போயிட்டுருக்காங்க. மோடி என்றைக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒத்துட்ருக்காரு. அவர் சிலிண்டர் ஷார்ட்டேஜே இல்லைங்கிறாரு. எல்லா கடையிலையும் விலையை ஏற்றினதை நீங்களும் பார்த்துருக்கீங்க. விறகு அடுப்பு போட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஷார்ட்டேஜே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கவர்மெண்ட்டே சொல்லுது எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணாதீங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கன்னு. அப்புறம் என்ன? சரி, இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த 2 வாரம் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஓகே, பாசிட்டிவாக நடந்தாலும் சரி, நெகட்டிவாக நடந்தாலும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அலர்ட், இதை கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அலர்ட் என்ன? டெஃபினட்டாக வந்து சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகணும். இந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து அரப் நாட்டில், எமிரே நாட்டிலலாம் வேலை செய்கிறாங்க. அதில் சில பேர் திரும்பி வந்துட்டாங்க. லோ லெவலில் அங்கே சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் சம்பளம் இல்லாமல் இருந்து நம்ம கட்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த போர் இதோடு நின்றுடுச்சுன்னா திரும்பி இது அந்த ஆட்கள் திரும்பி போய் வேலை செய்வாங்க. வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தி இருக்கணும். இந்த போரை நிறுத்தணும். நம்ம தமிழ் மக்கள் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக இருக்கணும். அவங்க சம்பளம் கரெக்டாக கிடைக்கணும்னு வேண்டிப்போம். சரி, இது இந்திய அரசியல் பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? டெஃபினட்டாக பணவீக்கத்தை கொண்டு வரும். இந்தியாவில் பணவீக்கம் ஏறும், விலைவாசி ஏறும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. சரி, இது அப்படியே அடுத்த சில நாட்களில் நம்ம இப்போ எதிர்பார்க்கலாமா? இப்போவே எதிர்பார்க்கலாம். நீங்கள் போய் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இந்த சாதாரண பிளாஸ்டிக் செருப்பு இருக்குல்ல, சாதாரண ஷூ, ஆக்ஷனு, வக்கூரு, இது மாதிரி ஷூலாம் பண்ணுறாங்கல்ல, முன்னாடி என்ன விலை இப்போ என்ன விலைன்னு கேளுங்க. ஆர்டினரி இந்த பாலித்தீன் ஷர்ட்டெல்லாம் வந்து முன்னாடி என்ன விலை இப்போ என்ன விலைன்னு கேளுங்க.
இந்த ஆப்பிள் இல்லாத ஃபோனுக்கெல்லாம் எவ்வளோ விலை ஏறி இருக்கு ஒரு 6 மாதத்துலன்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த போர் சம்பந்தப்பட்டது தான். நன்றி சார். இந்த ஈரான் யுஎஸ்ஏ சீஸ் ஃபயர் தொடர்பா பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.